ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பார்க்கலாம். உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரீடிங்கை எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எல்லாமே பெய்ட் கன்சல்டேஷன் தான். நீங்கள் பே பண்ணி தான் வந்து பர்சனல் ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகே? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தாலும் பொருந்தும். அண்ட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம், ஓகே? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ காம்ப்ரமைஸ். ஸோ இங்கே ரெண்டு இடத்துல வந்து ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது உங்கள் இடத்துலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதே விஷயத்தை நான் என்ன பார்க்கும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப நாளாகவே உங்களை கண்டுக்காமல் அவங்க ஃபேமிலி இல்லை அதர் பர்சனை வந்து கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அவங்க சைடில் வேறு சிஸ்டராக இருக்கட்டும், மதராக இருக்கட்டும், இல்லை வேறு யாராச்சும் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்குற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ சீக்கிரமே வந்து உங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கம் இருக்குது. ஃபேமிலி, இன்னொரு பக்கம் நீங்கள், இல்லை உங்களோட சிஸ்டர், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சன், இன்னொரு பக்கம் நீங்கள். ஸோ என்னென்னா அவங்கள கண்டுக்காமல் அவங்களோட இன்னொரு மறுபக்கத்தை மட்டும் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்க்கலாம் அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மேற்கொண்டு பார்க்கலாம். ஸோ பொறுமையாக தான் இருக்கிறாங்க. அவங்களால ரொம்ப ஸ்பீடாக எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே யோசிச்சு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு டிஸ்டன்ஸில் தான் போயிட்டுருக்கு. லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க. ஒன்லி சேட்டாக இருக்கலாம், சேட் கூட இல்லாமல் கூட இருக்கலாம், ஓகே? அதாவது சோஷியல் மீடியாவில் பேசுகிறது, வாட்ஸ்அப்பு அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது, இல்லை அது கூட இல்லாமல் ஒரு டிஸ்டன்ஸில் உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க நிறைய யோசிக்கிறாங்க. அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாது. நிறைய யோசிக்கிறாங்க, ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்கிறாங்க. இது கரெக்டாக வருமா வராதா, இதில் முடிவு எடுக்கலாமா, இதனால் பெனிஃபிட் இருக்குதா இல்லை பிரச்சனை இருக்குதான்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் இருக்கிறாங்க. முடிவு இன்னுமே எடுக்கலை, யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, வெயிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸ்டில் வந்து யோசனை போயிட்டுருக்கு அவங்களுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி யோசனை போயிட்டுருக்கு, ஒரு வெயிட்டிங் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கத்தில் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க ஒரு வெயிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, யோசனைகள் தான் நிறைய போயிட்டுருக்கு தவிர ஆக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு வெயிட்டிங்கில் இருக்குது, ஒரு தொலை தூரத்தில் இருக்குது, எந்த ஒரு முடிவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் அவங்க உங்களை தேடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். செல்ஃப் லவ்வை நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் பர்சன். அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு நல்ல விதமாக கொண்டு போகணும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட விஷ் எஸ், அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களை நினச்சி சம்திங் விஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன், ஓகே? அவங்க உங்களை பிடிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு கரெக்டாக கொண்டு போகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் செயல்பாடுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு யோசனையும் ஒரு வெயிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, ஓகே? ஸோ ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்களும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் கூட இல்லாத சமயத்தில் அவங்களுக்கு கம்பெனி வேணும்ல, அந்த சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்காது, ஃபேமிலி கூட ஜாலியாக இருக்காது, இல்லை தேர்ட் பார்ட்டிஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படிங்கிற கூட பட்சத்தில் அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறது, எந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டின்னு சொன்னோன்னே ரொம்ப அதை கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. அது ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஓகே? இங்கே வேறு எதுவும் இங்கே டீட்டெயிலாக இங்கே வரல.
பட் அதே சமயத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, உங்களுக்குள்ள அவங்க இருக்கும்போது உங்ககிட்ட பேசும்போது அந்த ஒரு லவ்வர்ஸ் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் மாதிரி ஃபீல் இருந்திருக்காது. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் காமிக்கிறேன், இங்கே காமிக்குது. ஓகே, ஸோ உங்கள் மேலே உங்கள் மேலே நிறைய ஒரு ஃபயரி எனர்ஜி அவங்களுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன், உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ப்ளே பாய், நான் ரொம்ப தப்பாக சொல்ல வரல, அவங்கள பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான் உங்கள் பர்சன். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்க வந்து ஜாலியாக எல்லாட்டையும் பேசுவாங்க. ரொம்ப அந்த ப்ளேஃபுல்லான ஒரு எனர்ஜி உங்கள் பர்சன் சைடில் இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் மேலேயும் ஒரு ஃபயரியாக தான் இருக்காங்க. உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ஷனாக தான் இருக்குது. அதான் அந்த அட்ராக்ஷன் எப்படின்னா, ஒரு டைம் ஹை லெவலில் இருக்கும், இன்னொரு டைம் அது காணாமல் போயிடும். அதுதான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. ரீயூனியன், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் தேவைப்படுது அவங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் மேலே அட்ராக்ஷன் டெஃபினட்டாக இருக்குது. எஸ், கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வெயிட்டிங்லேயும் தொலைதூரத்துலையும் இருக்கீங்க. ஓகேவா? உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்குது. அதே சமயத்தில் அவங்களும் கொஞ்சம் அந்த ப்ளேஃபுல்லான எனர்ஜி, எல்லா கூடயும் ஜாலியாக பேசுகிறது, கலகலன்னு பேசுகிறது, அவங்கள சுற்றி எல்லோரும் ஒரு கூட்டமே இருக்கிறது, அவங்க பேச்சை கேட்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எஸ், அவங்களுக்கு உங்கள் கூட பேசணும், ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சரி, என்னென்னா ஏதோ சம்திங் இருக்குது, அவங்களுக்கு உங்கள் மேலே ஆசைகள் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க வேணான்னு சொல்லியிருந்துருக்கணும், இல்லை நீங்கள் வேணான்னு சொல்லியிருந்துருக்கணும், இல்லை 2 பேருமே ஒரு முடிவு எடுக்காத சமயத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நீண்டுகிட்டே போகுது, எந்த ஒரு முடிவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ எஸ், இப்போதைக்கு அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதை கையில் எடுக்கிறதுக்கும் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பிடிக்கும், மிஸ் பண்ணுறாங்க, பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கும் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஸோ அவங்க என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. சரி, லைஃப்பில் வந்து கரியராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போது அவங்க ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை பெருசாக. ஆனால் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் நடந்திருக்கு. இப்போது ஜஸ்ட் அவங்க பொறுமையாக தான் இருக்கிறாங்க, பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை, பேலன்ஸாக அவங்களோட லைஃப்பை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் அதே சமயத்தில் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ தொடக்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஃபினான்ஷியல் கொடுக்கல் வாங்கல் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு அவங்க ஃபினான்ஷியலாக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கிறாங்க. நட்பு ரீதியான ஒரு தொடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் பொறுமையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பென்டக்கல்ஸ் வந்திருக்கு. இப்போ அவங்க பொறுமையாக தான் இருக்கிறாங்க, அவங்க லைஃப்பில் இருக்கிற சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் எப்படி இருக்குன்னா, இங்கே ஒரு வெயிட்டிங் தான், ஆக்ஷன் எதுவுமே இல்லை, வெயிட்டிங்கில் போயிட்டுருக்கு, பொறுமையாக இருக்காங்க. தொலைதூரத்தில் 2 பேரும் இருக்கிறீங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பிடிக்கும். ஓகே, உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னென்னா அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க, உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்களை பற்றின எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங். நெக்ஸ்ட் உங்களுக்கு அவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு? நீங்கள் இப்போதைக்கு ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. அவங்கள பற்றி நினைக்கும் போதே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி, அவங்க ஃபேஸை நினச்சோ, அவங்களோட முகத்தை பார்த்தாலேயோ, அவங்க கூட இருந்த விஷயங்களை நினைவு கூர்ந்தோ, உங்களுக்கு அவங்கள நினச்சாலே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்துடும். ஓகே, நீங்கள் ரொம்ப அவங்கள ஹாப்பியாக இருப்பீங்க. அவங்கள பற்றி தாட்னு வந்தாலே அந்த ஒரு அழகிய தருணம் இது உங்கள் லைஃப்பில் வந்து நடந்த சில விஷயங்களை வந்து மறுபடியும் நினைவு கூறுவீங்க. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் இப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஹாப்பியாக போயிட்டு இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் பர்சனை உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும், இப்போவும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போவும் எனக்கு பிடிக்கும், ஓகே நாங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கோம், செப்பரேஷனில் இருக்கோம், சம்திங், இப்போவுமே எனக்கு என் பர்சனை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த நீங்கள் பிடிச்ச விஷயமே உங்களை ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க கூட இருந்த விஷயந்தான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்களோட அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் அவங்க கூட பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அதுதான் அவங்க வாழ்நாளே வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். பட் அந்த ஹாப்பியான மூமெண்ட் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது. அந்த ஹாப்பியான விஷயம் முடிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் போயிட்டுருக்குது. அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அது நடக்காமல் போயிருமோ, அது முடிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்கலாம். இது வந்து ஜென்ரல் ரீடிங். ஸோ நான் இருக்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இங்கே கம்யூனிகேஷன் சம்திங் வருது. கம்யூனிகேஷன் வராதா, முடிஞ்சு போன விஷயங்கள் மறுபடியும் வந்து ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் மாதிரி வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. மறுபடியும் ஆரம்பிக்காதா, ஜஸ்ட் லைட்டாவாச்சும் ஒரு நியூ பிகினிங் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு கம்யூனிகேஷன் வராதா, ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா, மறுபடியும் ஒரு ரியூனியன் ஆகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் சைட்லேருந்து நான் பார்க்குறேன். ஆனாலும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கிறீங்க. மனசுக்குள்ளே என்ன உங்கள் மனசில் வந்து அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வெளியூர் தோட்டத்தில் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்குதுங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. அதாவது நீ பேசுனாலும் பேசலானாலும் ஓகே, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கீங்க. ஆனால் அவங்கள பற்றி தாட் இருக்குது, பேச மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி வெளியே காமிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கும் ஒரு சில தடுமாற்றம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி. இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கலாமா, இல்லை நம்ம லைஃப்பை பார்க்கலாமா? இப்போ மேரீடாக 2 பேருக்கும் மேரீடாக இருக்கு, செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கலாமா, இல்லை வேறு ரிலேஷன்ஷிப் போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இல்லை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் அப்படி தான், இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கலாமா, இது ரொம்ப பிரச்சனை பண்ணுது, இல்லை வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு டவுட் கூட இருக்கும். உங்கள் பர்சனுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் கூட உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சில நேரம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க, தைரியமாக இருக்கிறீங்க, இன்னொரு சமயம் வந்து ரொம்ப அந்த தடுமாற்றம் ஏற்படுது. என்ன தான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த நினைவுகள்லாம் வரும்போது ஒரு தடுமாற்றம் வரதானே செய்யும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் வருது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் நீங்கள் மறுபடியும் உங்களை ஸ்ட்ராங்காக தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகே, மறுபடியும் நீங்கள் தடுமாற்றமாக இருக்கிறீங்கல்ல, அந்த தடுமாற்றத்தெல்லாம் கரெக்டாக ஆகிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்ட்ராங்காக போல்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. என்ன தான் அந்த வருத்தம் இருந்தாலும், தடுமாற்றம் இருந்தாலும் மறுபடியும் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மேபி ஒரு சில பேர் வீக்காக இருக்கலாம், அதுக்காக தான் இந்த கார்டு வந்திருக்கு. ஒரு சில பேர் மட்டும் அந்த ஒரு வீக்கான ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. ஒரு சில ரொம்பவே தடுமாற்றம் இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இல்லாமல் ரொம்ப தடுமாற்றம் இருக்குது. ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து கடந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதாவது பார்க்குற பர்சன்ஸ், பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஓகே, இனி நான் போல்டாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எந்த ஒரு விஷயம்னால வந்து நான் ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறீங்க.
ஸோ ரொம்ப போல்டாக இருக்கிறீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் கரியரை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கரியரை பார்க்குறீங்க, ஃபேமிலியில் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க. எனக்கு இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன், நீங்களே வந்து ஸ்ட்ராங்காக அவங்க இப்போ நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, அவங்க சைட்லேருந்து வந்து பேச மாட்டாங்களா, அவங்களோட ஃபேமிலி வந்து பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். இல்லை நம்ம அவங்க ஃபேமிலிகிட்ட போய் பேசலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட கண்டிப்பாக இருக்கும். இந்த லவ் விஷயமா போய் பேசலாமே, இல்லை அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்களா, நம்மக்கிட்ட வந்து லவ் சொல்லுவாங்களா, அவங்க ஃபேமிலியோட வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து உங்ககிட்ட நிறையவே போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னுமே வந்து அந்த ஒரு போல்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு அன்புகள் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இப்போ ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக தான் இருக்கிறீங்க, ஃபோக்கஸ் கரியரில் ஃபோக்கஸ் இருக்குது. அதே சமயத்தில் அந்த பர்சன் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வராதா, அவங்க ஃபேமிலியிலேருந்து வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு பர்த்டே விஷ் பண்ண மாட்டாங்களா, மெசேஜ் பண்ண மாட்டாங்களா, ஹாய் பாய் சொல்ல மாட்டாங்களா, இப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் மிக்ஸ்டு எனர்ஜி தான் வருது. போல்டாகவும் இருக்கிறீங்க, அதே சமயத்தில் எதிர்பார்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு வெயிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்கள் சைட்லேருந்து இதுதான் மிக்ஸ்டு எனர்ஜி. போல்டாக இருக்கிறீங்க, கொஞ்சம் ஜக்லிங் இருக்குது, அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த அன்பு இன்னுமே இருக்குது, மெசேஜ் வராதா, கால் வராதா, கமிட்மெண்ட் வராதா, ஒரு வெயிட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் அந்த லைஃப்பை வந்து ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது அண்ட் உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஜஸ்ட் வந்து ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பை.